ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமருதி ட்ரா வந்து 6. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 909. இதில் நான் ஏ போர்டில் எடுத்த நம்பர் வந்து 0 மட்டும்தான். 0ன்ற நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட் ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ போன வாரம் ரிசல்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்தில் ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று வந்து காருண்யாவுக்கு போன வாரம் நம்பர் வந்து 514655. இந்த நம்பரை வந்து கால்குலேட்டரில் லாகுன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா 5.711 நம்பர் இப்படி போயிட்டே இருக்கும். இதில் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 10. இந்த 10லேருந்து 0ன்ற நம்பர் தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 051 இந்த 3 நம்பர் தான் எடுத்திருந்தேன். இதில் 0 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏன்னா இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மந்த்து, ஓகேவா, ஃபஸ்ட்டு 1லேருந்து இப்போ நேற்று பாஸ் ஆன ரிசல்ட் வரைக்குமே இந்த மெத்தட் ஃபாலோ ஆயிருந்தது. இப்போ போன வாரம் ரிசல்ட் நம்பருக்கு லாகுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா அங்கே வர நம்பர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு, ஓகேவா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரில் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இந்த மெத்தட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இப்போ காரணியாக நேற்று 0ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். இந்த 0ன்ற நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிட்டு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 99ன்ற நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாகவே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் தான், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து 061, அதுக்கு அடுத்த நாள் 290, அதுக்கு அடுத்த நாள் 650, அதுக்கு அடுத்த நாள் 715, அதுக்கு அடுத்து 017, அதுக்கு அடுத்த நாள் 796, இப்போ நேற்று நம்பர் 909. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். வீக்லி சார்ட்டோ இல்லை மந்த்லி சார்ட்டு, இயர்லி சார்ட் வச்சு எந்த கம்பேரிஷனுமே இல்லை. எல்லாமே இப்போ இந்த மந்த்து, ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு 1/6/2025 இப்போ நேற்று வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 நம்மளுக்கு நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6-9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அதனால் நான் வந்து 6-9 இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்டிலே எடுத்திருப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள் 6, அதுக்கு அடுத்த நாள் 9, அதுக்கு அடுத்த நாள் 6. இப்போ இந்த லைன்லேயும் 6-9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 9. 6-9ன்னு இருந்தால் 1-9 பாஸ் ஆகும், இல்லை மறுபடியும் 6ன்ற நம்பரே கொடுத்துடலாம். அதனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டிலே எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 909, அதுக்கு முன்னாள் நம்பர் 896, 6-9ன்னு இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 6-9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுனா இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6-9-6, இந்த லைன்லேயும் 6-9-9. இப்போது இப்படி 6-9ன்னு இருக்கிறதுனால மறுபடியும் 9-6 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து இந்த 2வது 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதே கம்பேரிஷன் தான். எல்லாமே இந்த மந்த் நம்பர் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ அடுத்து 1-9-0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-9-0-5. இப்போ இந்த லைன்லேயும் 1-9 பி போர்டு மட்டும் பாருங்கள், 1-9-0 இருக்கா. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா 9-0 இது வந்து பழைய மெத்தட் தான். இப்போ நம்மளுக்கு இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். 1-9-0 9-0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வந்து 1 பாஸ் ஆகலாம். அதனால் 1ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா நேற்று நம்பர் ஃபுல்லாகவே 909 தான். 9-0 இருக்கிறதுனால 1 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 1-9-0-5 இங்கேயும், ஓகேவா, 1-9-0 இருக்கிறதுனால 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நேற்று நம்பர் 909, 9-0 இருக்கிறதுனால 1 வந்து சி போர்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கேல்குலேஷன் மெத்தட் படி நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6-9, பி கேல்குலேஷன் 5, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 2 நம்பர் தான், 681 இல்லைனா 981. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 65-95, பிசி வந்து 51, ஏசி பார்த்தீங்கன்னா 61-91. இப்போ இதில் சொல்லியிருக்கிறதே வந்து ஒரு 2 மெத்தட் தான். இந்த 2 மெத்தடுமே இப்போ ஃபஸ்ட்டு 1-6-2025 இப்போ நேற்று வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நம்மளுக்கு 9-0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 6-9 பாஸ் ஆகணும்னு 6-9 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 1-9-0 இருந்தால் அதுக்கு அடுத்து 5 பாஸ் ஆகிருக்கும். அதனால் 1-9-0 5ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 9-0 நம்பர் பார்த்தீங்கனாலே மறுபடியும் 1ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகலாம். அதனால் 1ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்துருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 6-9,
பி கால்குலேஷன் 5, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 651, 981. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 65, 95, பிசி 51, ஏசி பார்த்தீங்கன்னா 61, 91. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.